அரசு துறைகளில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய கோரிய வழக்கு தொடர்பாக தவறிழைத்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத் துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வீரப்பன் என்பவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில் அரசின் உட்கட்டமைப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் பெறப்பட்ட போது பல்வேறு துறைகளில் போலி ஆவணங்கள் மூலமாக குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை சிஐடி நகர் மற்றும் முகப்பேறு வீட்டு வசதி வாரியத்தின் கட்டுமான பணிகள் உட்பட 12 திட்டங்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளின் உட்கட்டமைப்பு சீரமைப்பிற்காக தி ராக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் மற்றும் தி ஸ்ரீபதி அசோசியேட்டட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுக்கு போலி ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி ஒப்பந்தங்கள் பெறப்பட்டிருப்பதாக ஒரு மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இந்த நிறுவனங்கள் அரசு ஒப்பந்தங்களில் பங்கேற்கும் பொழுது வேறு யாரும் பங்கேற்காத வகையில் கூட்டு சேர்ந்து தங்களுக்குள் போலியான ஒரு போட்டியாளர்களை கொண்டிருப்பதாகவும் இதன் மூலமாக தகுதி இல்லாத ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்தகைய தகவல்கள் அனைத்தும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.